அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பரிபூர்ணமாக சொத்து வழக்கு மேல்முறையீட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை பகிர்ந்து கொள்ளுங்கள் தங்கமணி. அதாவது இந்த தீர்ப்பு வெளியாவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் முன்னதாகவே மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வர தொடங்கிவிட்டார்கள். கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் ராயப்பேட்டையில் இருக்கின்ற கட்சி அலுவலகத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் குவிய தொடங்கியதுமே மேலும் தொண்டர்களும் அதிக அளவில் இங்கே குவிந்தார்கள். இந்த விடுதலை குறித்த அறிவிப்பு வெளியானதுமே தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். அவர்கள் உற்சாகமாக தங்களது கட்சி தலைவி விடுதலையின் மிக ஆதரவுடன் அவர்கள் எதிர்பார்த்து அதை வரவேற்றனர். அவர்கள் மிக உற்சாகமாக காணப்படுகின்றனர். இந்த கட்சி அலுவலகத்தில் இன்னும் அந்த உற்சாகம் இருக்கிறது. பட்டாசு வெடித்தும் ஸ்வீட்டுகளை கொடுத்தும் லட்டுகளை கொடுத்தும் அவர்கள் கொண்டாடினார்கள். சில தொண்டர்கள் பூசணிக்காயை சுற்றி உடைத்து கொண்டாடினார்கள். அவர்கள் உற்சாக மிகுதியில் இருக்கிறார்கள். தங்களது கட்சி தலைவி விடுதலை அடைந்ததை அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். நேரடியாக பார்க்கலாம், அவர்கள் லட்டு ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த அவர்கள் ஒரு சந்தோஷ நிலையில் இருக்கிறார்கள், மகிழ்ச்சிகரமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கட்சி தலைவி விடுதலையானது மிகப்பெரிய வெற்றியாக அவர்கள் கருதுகிறார்கள். இங்கே நம்ம தொண்டர்கள் இருக்கார்கள், அவர்கள் கேட்கலாம். சொல்லுங்க. சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை அம்மாதான் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிறார். நாளைய பாரத பிரதமராக ஆக போகிறார். அம்மாவை யாராவது அணையணும் என்று பார்த்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று ஆண்டவன் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அம்மாதான் என்றும் நிரந்தர முதலமைச்சர், வருங்காலத்தில் பாரத பிரதமராக வருவார் என்று கூறுகிறேன். அம்மா வாழ்க! இந்த வரலாறு காணாத தீர்ப்பை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலக தமிழர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும், தொடர்ந்து ஆள வேண்டும். இளைஞர்கள், இளைஞர்கள், மகளிர்கள், முதியோர்கள் என்ற உலக தமிழர்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளைகள் தான் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல உலக தமிழர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கோட்டையில் அம்மா அவர்கள் கொடியேற்றுவார், தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பார் என்று அம்மாவை வணங்கி மகிழ்கிறோம். அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் வெற்றி தான். நீதியின் மூலமா அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. மக்களும் அவங்க பக்கம் தான், நீதியும் அவங்க பக்கம் தான், தெய்வமும் அவங்க பக்கம் தான். நீதி நிலையாட்டப்பட்டிருக்கிறது. இந்திய கூட்டணி கட்சியான இந்திய குடியரசு கட்சியின் சார்பாக அம்மா அவர்களின் பொறுமையான நிதானமான இந்த அரசியல் சூழ்ச்சியை பொறுமையாக வென்றெடுத்த புரட்சி அம்மா அவர்களுக்கு இந்திய குடியரசு கட்சி சார்பாக எங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம்.